Imagine this. Tomorrow morning நீங்க எந்திரிக்கும் போது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 1 lakh rupees இருந்தா எப்படி இருக்கும்? No job, no business, no lottery. Government simply 1 lakh rupees எல்லாரோட பேங்க் அக்கவுண்ட்க்கு சென்ட் பண்ணிருக்காங்க. Would your life change? Of course. If government can print money whenever they want அப்படின்னா why in India people is still so poor? இந்தியன் கவர்மெண்ட் ஏன் ஒரு 1 lakh rupees பிரிண்ட் பண்ணி இந்தியாவில் இருக்க எல்லா பீப்புளுக்கும் கொடுத்து பாவர்ட்டியை என் பண்ணக்கூடாது? இது ரொம்ப சிம்பிளா ஃபீல் ஆகலாம், பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி இட்ஸ் சோ பவர்ஃபுல். பிகாஸ் கண்ட்ரீஸ் எவ்ரி சிங்கிள் இயர் நியூ மணியை ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபினான்ஷியல் சிஸ்டம்குள்ள குவைட்டா அந்த மணியை ஆட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ த கொஸ்டின் இஸ் நாட் கேன் தே பிரிண்ட் மணி. த ரியல் கொஸ்டின் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த மணி இஸ் பிரிண்டட். You see the action but never see the process behind it. Welcome to the invisible chains. இப்போ என்கிட்ட இந்த மணி இருந்துச்சு அப்படின்னா இட் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் மேஜிக்கல். என்னால் ஃபுட் வாங்க முடியும், ஹவுசஸ், ஜாப், எலக்ட்ரிசிட்டி, ஹாஸ்பிட்டல்ஸ், என்னால் என்ன வேணாலும் வாங்க முடியும். அண்ட் ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணுற இந்த மணி எப்படி பீப்புளுக்கு வந்து சேருது? பிகாஸ் எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் எனக்கு கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக மணி தராங்க. அண்ட் மற்ற டைமில் எனக்கு எந்த மணியும் கவர்மெண்ட்லேருந்து வரதே இல்லை. I'm telling you, no politics. None. So what if I told you ஒரு 500 rupees நோட் எப்போ வேல்யூபிள்னா millions of strangers அந்த 500 rupees ட்ரஸ்ட் பண்ணும்போது தான். அண்ட் இந்த 500 rupeesக்கான அந்த ட்ரஸ்ட் பீப்புளுக்கு இல்லை அப்படின்னா அந்த 500 rupees ஆல்மோஸ்ட் வர்த்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகும். ஸோ ரேதர் தன் த மணி, த ட்ரஸ்ட் பிஹைண்ட் த மணி இஸ் கெட்டிங் ப்ரைஸ்லெஸ். அண்ட் இன்னொரு கண்ட்ரியை நம்ம ஈஸியாக கொலாப்ஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா we can easily collapse it by breaking this trust. அண்ட் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டோரி தெரியுமா? ஒரு கண்ட்ரி ஆல்ரெடி பீப்புளுக்கு அவ்வளோ மணி பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் பீப்புள் வேர் ஸோ ஹாப்பி. ஈவன் $100 trillion நோட் கூட இருந்துச்சு. பட் பீப்புள் இன் தட் கண்ட்ரி வர் ஸ்டில் ஸோ புவர். பட் ஏன் என்கிட்ட ஒரு $100 trillion நோட் பேப்பரில் இருந்துச்சுன்னா நான் என்ன நினச்சாலும் வாங்கலாம், என்னால் கம்ஃபர்டபுளாக லைஃப்பை லீட் பண்ண முடியும்ல. பட் அந்த பீப்புள்னால டெய்லி அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸை கூட வாங்க முடியலை. ஸோ சம்வேர் பிரிண்டிங் மிஷினில் இருந்து அந்த அமௌண்ட் என்னோட வேலெட்க்கு வர வரைக்கும் there is something invisible happening. An invisible chain connecting the governments, banks, prices, salaries and poverty itself. So இந்த mystery understand பண்ணிக்கிறதுக்கு thousands of yearsக்கு முன்னாடி people என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். Even before money existed. Imagine என்கிட்ட ரைஸ் இருக்கு அண்ட் எனக்கு ஷூஸ் வேணும். அண்ட் ஷூ மேக்கர்கிட்ட ஷூஸ் இருக்குது, பட் அவருக்கு மில்க் வேணும். கண்டிப்பாக நான் ரைஸை கொடுத்துட்டு ஷூஸை வாங்க முடியாது. பிகாஸ் அவரோட நீட் அங்கே மில்க் தான். அண்ட் ஷூ கீப்பர் என்ன திங்க் பண்ணுவார்? நான் ஷூஸ் கொடுக்குறேன், பட் யார் எனக்கு மில்க் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஷூஸ் கொடுக்குறேன்னு திங்க் பண்ணுவார். ஸோ டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிளான திங்கை வாங்குறது கூட ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் இந்த ப்ராப்ளமை எவ்ரி சிங்கிள் டே ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ பீப்புள் ஆர்குமெண்ட்டே இல்லாமல் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு காமனான விஷயத்தை சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தட் இஸ் த ரீசன் வை கோல்ட் அண்ட் சில்வர் பிகேம் வெரி பவர்ஃபுல். கோல்ட் அண்ட் சில்வரை நம்ம சாப்பிட முடியாது, பட் பிகாஸ் பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணதுனால அதோட ஒர்த் அதிகமாச்சு. அண்ட் இந்த டைமில் கோல்ட் அண்ட் சில்வர் பீப்புளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. அண்ட் வெல்த்துங்கிறது காமன் பீப்புளுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தோட கனெக்டடாக இருந்துச்சு. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணுற கவர்மெண்ட் பேப்பர் மணியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் த என்டையர் கேம் சேஞ்ச்ட். ஸோ ஒரு 500 rupees நோட்டை எடுத்து அதை கேர்ஃபுல்லாக பார்த்தா அதில் என்ன இருக்குது? இட் இஸ் ஜஸ்ட் பேப்பர், இங்க், நம்பர்ஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ். நான் பசியோடு இருக்கும்போது என்னால் அதை சாப்பிட முடியாது, என்னால் ஒரு வீடு கட்ட முடியாது. அப்படி இருந்தும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் மணியை சேவ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ஓடிட்டு இருக்கோம். தெரியாத ஆளுங்க கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் மணிக்காக நம்மளோட லைஃபை ரிஸ்கில் வைக்கிறோம். பட் வை? பிகாஸ் மணி இஸ் நாட் பில்ட் ஆன் பேப்பர், இட் இஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட். பீப்புள் எப்போ இந்த கரன்சியை ட்ரஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ அந்த பேப்பர் ஆல்மோஸ்ட் மீனிங்லெஸ்ஸாக மாறுது. இமேஜின் நீங்கள் ஒரு 1000 rupees எடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எனக்கு இந்த திங்ஸ்லாம் வேணும்னு வாங்கும்போது அந்த ஷாப்கீப்பர் இந்த அமௌண்ட் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, என்னால் இதை ட்ரஸ்ட் பண்ண முடியலைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, திங்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்கா? ஸோ என்ன தான் நம்ம இன்றைக்கி கூட மணிக்கு பின்னாடியே போனாலும் த ட்ரஸ்ட் பிஹைண்ட் திஸ் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் த மணி இட் செல்ஃப். ஸோ இங்கே ஒரு ஷாக்கிங் பார்ட். கவர்மெண்ட் நிறைய மணி பிரிண்ட் பண்ணி கரன்சியை பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாலுமே கவர்மெண்ட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி பிரிண்டிங் மோர் ஃபுட், மோர் ஹவுசஸ் ஆர் மோர் ஜாப்ஸ். ஸோ பிரிண்டிங் மிஷினால் அஃப்கோர்ஸ் கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியும், பட் பீப்புள் வாங்கணும்னு நினைக்கிற அந்த ரியல் திங்ஸை கண்டிப்பாக பிரிண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ கண்ட்ரியில் நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூபிள் குட்ஸ் லைக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஹவுசஸ்,
கார்ஸ், லேண்ட்ஸ் இதெல்லாம் விட என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ இமேஜின் ஒரு என்டையர் வில்லேஜில் மொத்தமாகவே 10 ஆப்பிள்ஸ் தான் இருக்குது. அண்ட் 10 பீப்புள் இருக்காங்க. சில பேர் கையில் 10 ரூபா இருக்குது, சில பேர் கையில் 50 ருபீஸ் இருக்குது, சில பேர் கையில் 100 ருபீஸ் இருக்குது. ஆப்பிளோட காஸ்ட் அங்கே 10 ரூபானா 10 ரூபா இருக்கவங்க கண்டிப்பாக போய் அந்த ஆப்பிளை வாங்குறது இல்லை. 50 ருபீஸ் 100 ருபீஸ்னு சேவ் பண்ணி வச்சுருக்கவங்க போய் அந்த ஆப்பிளை வாங்குவாங்க. ஸோ இமேஜின் அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா பர்சனுக்கும் சடனாக கவர்மெண்ட் 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. சடனாக எல்லா பீப்புளும் எக்ஸைட் ஆகுறாங்க. அண்ட் எல்லா பீப்புளுக்கும் நான் இப்போ ரிச் ஆகிட்டேங்கிற மைண்ட் செட் வருது. அண்ட் எல்லாருமே அந்த ஆப்பிளை ஒரே நேரத்தில் வாங்குறதுக்கு ஓடுறாங்க. பட் வெயிட், வில்லேஜில் இருக்குது மொத்தமே 10 ஆப்பிள் தானே? அண்ட் செல்லர் இந்த க்ரௌடை நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த 10 ரூபாய்க்கு விற்கிற ஆப்பிளை நான் ஏன் 100 ரூபாய்க்கு விற்கக்கூடாதுன்னு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. சடனாக இந்த ஆப்பிளோட ப்ரைஸை 20 ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அண்ட் அனதர் செல்லர் இதை 30 ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இப்படியே இன்க்ரீஸ் பண்ணி சோன் இந்த ஆப்பிளோட காஸ்ட் 50 ருபீஸ்க்கு போகுது. ஸோ இந்த வில்லேஜ் ரியலி ரிச்சராக மாறிடுச்சான்னு கேட்டால் இல்லை. ஒன்லி த நம்பர்ஸ் சேஞ்ச். கோர்ஸ் உங்களோட வேலெட் ஹெவியராக இருந்திருக்கலாம். பட் உங்களோட வேலெட்டில் இருக்கிற அந்த 100 ருபீஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு த 10 ருபீஸ் யூ ஆர் யூஸிங் பிஃபோர். ஸோ இதே மாதிரி ரைஸ், மில்க், பெட்ரோல், பஸ் டிக்கெட்ஸ், ஹவுஸ் ரெண்ட் எல்லா ப்ரைஸஸுமே ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா யாருக்கு ஃபஸ்ட்டு ஹர்ட் பண்ணுது? நான் ஒரு பில்லியனராக இருக்கேன், நான் ரிச்சாக ஃபீல் பண்ணுறேன், என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, பட் வேணுங்கிறத என்னால் வாங்கி சாப்பிட முடியலை. அண்ட் இங்கே தான் ஒரு குறையலான ட்விஸ்ட்டை கவர்மெண்ட் ரியலைஸ் பண்ணுறாங்க. Printing too much money is actually making the people get into poverty. ஸோ ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணுற இந்த நியூலி பிரிண்டட் மணி பீப்புள் கைக்கு எப்படி வருது? எந்த ட்ரக்குமே வந்து பீப்புளுக்கு டைரெக்டாக கொடுக்கறதில்ல. இந்த மணி ஃபஸ்ட்டு பேங்க்ஸை போய் ரீச் பண்ணுது. அண்ட் சடனாக முன்னாடி இருந்ததை விட பேங்க்ஸ்க்கு நிறைய மணிக்கான ஆக்சஸ் கிடைக்குது. ஸோ பேங்க்கு கிட்ட நிறைய மணி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தே ஸ்டார்ட் கிவிங் மோர் லோன்ஸ். சடனாக எனக்கு ஹவுஸ் லோன்ஸ் ஈஸியராக மாறுது, கார் லோன்ஸ் சீப்பர் ஆகுது, பிஸ்னஸ் லோன்ஸ் அட்ராக்டிவாக மாறுது. அண்ட் பீப்புள் பேங்க்ஸ் கிட்ட இருந்து லோன் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஹவுசஸ் மேக் பண்ணுறாங்க, பைக்ஸ், ஃபோன்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் மெனி அதர் திங்ஸ். பிஸ்னஸ்க்காக மணி பாரோ பண்ணி அவங்களோட ஷாப்ஸ், மெஷின்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. சடனாக இது ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லாக ஃபீல் ஆகலாம். பிகாஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாயிருக்கு, ஃபேக்ட்ரிஸ்க்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்குது, டெலிவரி ட்ரக்ஸ் பிஸியராகவே இருக்குது அண்ட் ஷாப்ஸ் கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே இருக்குது. பட் இங்கே ப்ராப்ளம் என்ன ரைஸ் ஆகுதுன்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவுசஸை என்னால் ஒரு வீக்கில் பில்ட் பண்ணிட முடியாது. என்னால் டுமாரோ மார்னிங் எக்ஸ்ட்ரா ரைஸை உருவாக்கிட முடியாது. அண்ட் வென் டிமாண்ட் ரைசஸ் ஃபாஸ்டர் தென் த சப்ளை, இந்த பவர் எல்லாமே செல்லர்ஸ் கிட்ட போகுது. செல்லர்ஸ் ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பிகாஸ் தே நோ தட் கஸ்டமர்ஸ் ஆர் வில்லிங் டு பே மோர். அண்ட் சடனாக ஒர்க்கர்ஸ்க்கு ஃபுட், ஃபியூயல், ரெண்ட் இதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆகுது. ஸோ தே டிமாண்ட் ஹையர் சேலரிஸ். அண்ட் கம்பெனிஸ் ஒர்க்கர்ஸோட வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட ப்ராஃபிட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக ப்ராடக்டோட ப்ரைஸஸையும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்குகிற அந்த பீப்புள் தான் அதே கம்பெனிஸில் ஒர்க்கும் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ மணி பிரிண்ட் பண்ணுறதுல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அட் திஸ் பாயிண்ட் யூ மே பி ஆஸ்கிங் லைக் கவர்மெண்ட் ஏன் ஆக்சுவலி மணி பிரிண்ட் பண்ணுறாங்க? பிகாஸ் ஒரு க்ரோயிங் எக்கனாமிக்கு அவங்களோட ட்ரேட், ஜாப்ஸ், பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் மணி கண்டிப்பாக தேவைப்படுது. இங்கே ரியல் சேலஞ்ச் என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் பிரிண்டிங் த மணி, இட்ஸ் அபவுட் பிரிண்டிங் த ரைட் அமௌண்ட் ஆஃப் money, because too little money can slow down the economy and too much money can destroy the value of money itself. And நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த அந்த கண்ட்ரி சிம்பாப்வே. இயர்ஸ் அகோ சிம்பாப்வே சீரியஸ் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் கவர்மெண்ட் மோர் அண்ட் மோர் மணியை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பீப்புளுக்கு அவங்க கையில் நிறைய கேஷ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அண்ட் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ப்ரைஸஸ் ரைஸ் ஆக ஒரு பிரெட்டு கூட அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, ஃபியூயல் எக்ஸ்பென்சிவாக மாறிச்சு அண்ட் ஆர்டினரி ஃபேமிலிஸ் அவங்களோட பேசிக் ஃபுட்டை வாங்குறதுக்கு கூட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ பேப்பரில் நான் ரொம்பவே ரிச்சாக எனக்கு ஃபீல் ஆனோம், எனக்கு அந்த அமௌண்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் போயிடுச்சு பிகாஸ் என்னால் நான் நினச்ச திங்ஸை வாங்க முடியறதில்ல. அண்ட் தட் இஸ் த மொமெண்ட் வேர் மணி ஸ்டாப்ஸ் பீயிங் மணி அண்ட் ஜஸ்ட் பிகம்ஸ் அ பிரிண்டட் பேப்பர். ஸோ ரியல் வெல்த்துங்கிறது ஒரு பிரிண்டிங் மெஷினால் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் இல்லை, இட் இஸ் கிரியேட்டட் பை பீப்புள் ப்ரொடியூசிங் வேல்யூபிள் திங்ஸ். ஸோ மணிங்கிறத நம்மளோட குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு டிக்கெட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். த ரியல் வெல்த் இஸ் த வேல்யூ இட் செல்ஃப். ஸோ எ கண்ட்ரி பிகம்ஸ் ரிச்சர் நாட் when it prints more currency, but when it creates more food, more technology, more jobs, more skills and more opportunities for its people. இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் நடக்கிற இன்விசிபிள் திங்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்விசிபிள் செயின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.